Hello everyone, I am Parthipan. Welcomes you to SAP Views. இன்றைக்கி டேட்டு 21/5/2024. இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்ட ஒரு டவுட்டுக்கு இந்த வீடியோவில் விளக்கம் இருக்குது. தம்ப்நெயில்லையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது கவனக்குறைவாக என்னுடைய கேட்டகரியை தவறாக போட்டுட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எஸ்சி கேட்டகரி ஆனால் போட்டது ஜென்ரல்னு போட்டேன். இல்லைன்னா ஜென்ரலுக்கு பதிலாக நான் ஓபிசின்னு போட்டேன். இல்லை நான் ஓபிசி தான், ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு நான் அப்ளை பண்ணேன். ஆனால் இப்போ என்னால் அந்த ஓபிசி இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்க முடியல. இப்போ நான் என்ன பண்ணுறது? அப்ளை பண்ணும்போது நான் கொடுத்த கேட்டகரியை இப்போ நான் சேஞ்ச் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னா அதுக்கு என்னங்க சார் சொல்யூஷன் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கம் இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முக்கியமாக, சார் நான் அந்த மாதிரி எந்த மிஸ்டேக்கும் பண்ணல சார், எனக்கு இந்த வீடியோ தேவைப்படாது அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரியான கவனக்குறைவில் நீட் அப்ளிகேஷன் தவறுதலாக செஞ்சவங்க இந்த வீடியோவை பார்க்காம இருக்கலாம், இல்லைன்னா இந்த வீடியோ உங்களுக்கு போய் ரீச் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இதை பார்த்துட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ உங்கள் நெய்பர் சர்க்கிளில், ஃப்ரெண்ட் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில் அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக எஸ்ஏபி சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீட் யூஜி 2024 முடிகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் சேனலுக்கும் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் தான் இந்த கேட்டகரி சேஞ்ச் பண்ணுறதுக்கான பப்ளிக் நோட்டீஸ் எம்சிசி ரிலீஸ் பண்ணினது. இது பார்த்தீங்கன்னா 2022. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். அர்ஜென்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், பிடபிள்யூடி கேட்டகரி டு அன்ரிசர்வ்டு கேட்டகரி. இப்போது நான் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது கவனக்குறைவாக நான் என்னுடைய கேட்டகரியை தவறுதலாக போட்டுட்டேன். அதாவது எஸ்சி கேட்டகரி நானுங்க சார், ஆனால் போடும்போது ஜென்ரல் போட்டேன். இல்லை எஸ்டி கேட்டகரி நான் தவறுதலாக எஸ்சின்னு போட்டேன். என்ன நீங்கள் எந்த மாதிரியான தவறுகள் பண்ணியிருக்கீங்களோ அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே பொருந்தும். ஓகேங்களா? இல்லை நான் நீட் அப்ளிகேஷன் போடும்போது ஓபிசி இடபிள்யூஎஸ் அப்படின்னு நான் போட்டேன், ஆனால் என்னால் இப்போ ஓபிசி இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்க முடியல, நான் ஓபிசி ஜென்ரல் அப்படின்னு மாற்றிக்க விரும்புகிறேன். இல்லைன்னா என்னுடைய கேட்டகரி ஜென்ரல் தான், நான் தவறுதலாக ஓபிசின்னு போட்டுட்டேன். அப்போ இந்த மாதிரியான எந்த ஒரு திருத்தங்கள் செய்யணும் அப்படின்னாலும் அதுக்கு எம்சிசி தரப்பில் என்ன மாதிரியான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத படிச்சிடலாம். 2022 வந்த நோட்டிஃபிகேஷன். எம்சிசி ஆஃப் டிஜிஹெச்எஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஃபேமிலி வெல்ஃபேர் இஸ் ரிசீவிங் ரெக்வெஸ்ட் ஃப்ரம் நீட் யூஜி 2021 ஆஸ்பிரன்ஸ். ஓகேங்களா? அதாவது மாணவர்களிடத்துலேருந்து நிறைய விண்ணப்பங்கள் மற்றும் கொரிஸ் வந்திருக்கிறனால who have individually filled SC, ST, EWS, PWT, OBC category இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் NTA நீட்டுக்கு அப்ளை பண்ணும்போது, பதிவு செய்யும்போது இந்த மாதிரியான தவறுகள். இட் வாஸ் a later stage candidate realized that they are unable to claim reserved category seat due to any reason. அப்போது அந்த ரிசர்வேஷனை கிளைம் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிகிட்ருக்காங்க, மாணவர்கள் இந்த மாதிரி மெயில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹென்ஸ் கீப்பிங் இன் வியூ செட் சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் ஆஸ் அ ஒன் டைம் மெஷர் எம்சிசி ஆஃப் டிஜிஹெச்எஸ் இஸ் அலோவிங் சேஞ்ச் ஆஃப் கேட்டகரி. அப்போது இதெல்லாம் கருத்தில் கொண்டு எம்சிசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரே ஒரு முறை மட்டும் மாற்றம் செய்யக்கூடிய அந்த கேட்டகரியை மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆன் ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் விச் மே பி அவைல்டு பை ஒன்லி தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ விஷ் டு change their category from SC, ST, OBC
EWS PWT to unreserved category for round 1 of NEET UG counseling 2021 and subsequent rounds. அப்போ இது வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்த பப்ளிக் நோட்டிஃபிகேஷன் தான். சரிங்க சார், அப்போ இந்த வருஷமும் அதே மாதிரி கொடுப்பாங்களா அப்படின்னா அதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. அப்போது அதுக்கு என்னங்க சார் வழி அப்படின்னா, இதே மாதிரி இந்த மாதிரியான தவறுகள் செஞ்ச அனைத்து மாணவர்களும் பெற்றோர்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, எம்சிசியினுடைய அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலிருந்து என்டிஏக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்டிஏக்கு இப்போதைக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணினதுக்கப்புறம் வந்த நோட்டிஃபிகேஷன். அதுக்கு முன்னாடியே நான் செஞ்சுக்க விரும்புகிறேன் சார் அப்படின்னா, பிஃபோர் டிக்ளேரிங் தி ரிசல்ட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் என்டிஏலேயே வந்து உங்களுடைய தவறுகளை வந்து திருத்திக் கொள்ளலாம். அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொடுப்பாங்களா இல்லையாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன பண்ணலாம், என்டிஏக்கு உங்களுடைய என்ன தவறுகள் செஞ்சுருக்கீங்களோ அதை ஒரு டைமு நீங்கள் வந்து மெயில் போடுங்க. ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம திருத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எம்சிசி உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்தில், இல்லை அதுக்கு முன்னாடியே நான் வந்து மெயில் போட்டுக்கிறேன் அப்படின்னா, எம்சிசியினுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா அப்போ திருத்திக்கலாம். இல்லைன்னா எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டு அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங்கில் நீங்கள் இன்னொரு டைமு அங்கேயும் ஒரு மெயில் போட்டுக்கலாம். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன, இந்த மாதிரி தவறு செஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நம்மளுக்கு ஃபோனில் சந்தேகம் கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும், என்டிஏக்கு மெயில் பண்ணி, அதே போல் ஹெல்ப்லைன் நம்பருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி, என்டிஏக்கு மெயில் பண்ணிவிட்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கும் கால் பண்ணி, இந்த மாதிரி நான் கேட்டகரியில் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் தவறுதலாக, அதுக்கு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு மெயில் போடுங்க. அதே போல் எம்சிசியில் உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ண உடனே, அதே போல் கவுன்சிலிங்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் வந்து எம்சிசிக்கும் ஒரு மெயில் போட்டுட்டு அங்கேயும் டோல் ஃப்ரீ நம்பர், அதாவது ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிழைகள் என்னமோ அதை சொல்லி அதை திருத்திக் கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கலாம். ஓகேங்களா? who do not wish to carry out the set changes may not avail the set facility. அப்போ எனக்கு இந்த தவறு எதுவும் இல்லை, எனக்கு தேவையில்லைன்றவங்க இதை யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ஒன்ஸ் a candidate change their category to unreserved category or whatever it is, the category they will deemed to be unreserved for further rounds. அப்போ நீங்கள் இப்போது என்ன மாற்றம் பண்ணுறீங்களோ அது ஒரு முறை மட்டுமே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, அது திரும்பவும் ஒவ்வொரு ரவுண்டுக்கு நீங்கள் மாற்ற முடியாது. அதனால் என்ன பண்ண, will not be able to change their category back. அப்போது மறுபடியும் செஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இது வந்து பாஸ்ட் டென்ஸில் தான். இந்த ஃப்யூச்சர் டென்ஸில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படி ஏதாவது மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் அந்த அப்டேட் கிடச்ச உடனடியாக நம்ம வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணிடுவோம். இட் இஸ் அகைன் இன்ஃபார்ம்டு தட் கேண்டிடேட்ஸ் கேன் அவைல் த ஃபெசிலிட்டி சேஞ்ச் ஆஃப் கேட்டகரி ஒன்லி ஒன்ஸ். இது வந்து ஒரு முறை மட்டுமே. இப்போ மாணவர்களும் பெற்றோர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அதுதான். சார் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தா போதும், நான் எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன் அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மறக்காமல் மெயில் போடுங்க, ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் குறைவான மார்க் வாங்கியிருக்கிறவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நான் வந்து தெரியாமல் ஜென்ரல்னு போட்டுட்டேன், ஆனால் நான் வந்து எஸ்சி கேட்டகரி, அப்போது என்னுடைய குவாலிஃபையிங் மார்க் வந்து ரொம்ப ஐயாக இருக்கும் பட்சத்தில் நான் போய் டீம்டு யூனிவர்சிட்டியில் சேரலான் இருக்கிறேன், அப்போது என்னால் சேர முடியாமல் போயிருங்க சார். அதனால் இதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது, இதை திருத்திக்கிறதுக்கு என்ன வழிமுறை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். இதை பார்த்துட்ருக்கிற அனைத்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், நீட் ஆஸ்பிரன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு
வீடியோவையும் ஷேர் பண்ணிடுங்க. எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நம்ம SAP Views யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துட்டு மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. இப்போ நீட் யூஜி 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5ஆம் தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1ஓ இல்லை ரவுண்டு 2ஓ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இப்போ நீட் யூஜி 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.